ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியில் வக்ரசனி செய்யக்கூடாத சில முக்கிய செயல்களும், அது மட்டுமல்லாமல் நம்ம சொல்லக்கூடாத சில காரியங்களும். இந்த வக்ர சனியானது ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை ஒவ்வொரு ராசியினருக்கும் வருகின்றது. இதனால் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கும், சில ராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் நடக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்குமா, கெடுதல்கள் நடக்குமா? அது மட்டுமல்லாமல் இந்த மகர ராசியினர்கள் செய்யக்கூடாத சில முக்கிய நிகழ்வுகள், அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். மறக்காமல் நம்ம ஜோதிட சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது இந்த வக்ரசனியால் மகர ராசியில் இருப்பவர்கள் யாரிடம் பேசினாலும் சரி, அது உங்கள் சொந்தக்காரங்களோ, உங்களுடைய உயிர் நண்பர்களோ, உங்களுடைய ஆசிரியர்களோ யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய வாக்கில் சுத்த வேணும். அதாவது எதையுமே நீங்கள் அவங்களிடம் நம்ம பயன்தானே அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக எதையும் உடச்சிடக்கூடாது. அதுவும் முக்கியமாக நீங்கள் அடுத்து என்ன வேலை செய்ய போகிறீங்க, ஏதாவது ஒரு ரகசியம்னு உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் சொல்லவே கூடாது. இந்த வக்ரசனி பயிற்சியின் போது மகர ராசியினர்கள் எதை வெளிப்படையாக கூறினாலும் அதுவே அவங்களுக்கு ஆப்பாக வந்து அமையுமா? அவ்வளவு கெட்ட சக்தியானது இந்த வக்ரசனி பயிற்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. எனவே தவறாமல் இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. யார்கிட்ட பேசினாலும் நீங்கள் கவனமாக பேசுங்க. ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் கேள்வி கேட்டாலும் சரி, பதில் சொன்னாலும் சரி, ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்கள் யோசிச்சுட்டு உங்களுடைய பதிலையும் உங்களுடைய கேள்வியையும் மற்றவங்ககிட்ட நீங்கள் வையுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தற்பொழுது வேலையிலிருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளானது வரலாம். எனவே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல ஏதாவது ஒரு கெடுதல்களோ, யாராவது உங்களை வம்புக்கு இழுத்தாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது நேரமானது சரியில்லாமல் இருக்கு. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் நீங்கள் பின்பற்றிக்கோங்க. அதற்கப்புறமா மகர ராசியினருக்கு இருக்கக்கூடிய மனைவிகள், அவங்களுடைய மனைவிகளுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய் நொடிகள் அனைத்துமே இந்த வக்ரசனியால் தீரும். பணத்தினால் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர வாய்ப்புகளானது இருக்கு. குடும்பத்தில் உங்கள் கணவன் மனைவிகளுக்கும் அல்லது பெற்றோர்களுக்கும் மகர ராசியில் இருக்கின்ற ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இடையில் இருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்குமா? அவ்வளவு சக்தியானது இருக்கின்றது. இருந்தாலும் இந்த வக்ரசனி பயிற்சி நடக்கிறதுனால நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கவனமாக பேசணுமா? எந்த ஒரு வார்த்தையும் டப்புன்னு உடைச்சோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த பேச்சே உங்களுக்கு ஆபத்தாக வந்து அமையுமா? அவ்வளவு சக்தி இந்த ஒரு வக்ரசனியால் உங்களுக்கு ஏற்பட போகுது. இது உங்களுக்கு மட்டும்தான் இந்த வக்ரசனியால் இந்த பேச்சில் கவனமானது தேவைப்படுகின்றது. எனவே தவறாமல் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு பதிலை கூறுங்க. இதனால் உங்களுக்கு பின் விளைவுகளானது வர காத்திருக்கும், நன்மைகளும் நடக்கும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் கவனமானது வேண்டும். எனவே இந்த வக்ரசனியில் நீங்கள் உங்களுடைய பேச்சில் கவனத்தை செலுத்துங்கள். இது மட்டுமல்லாமல் இதனை தொடர்ந்து இன்னும் வக்ரசனி பயிற்சி நவம்பர் வரை இருக்கின்றது. இதற்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன கெடுதல்களும் நன்மைகளும் ஏற்பட போகிறது என்று காணணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள், நண்பர்கள் யாரேனும் மகர ராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செஞ்சுட்டு வர சொல்லுங்கள். இதனால் நீங்கள் பெரிய அளவில் அவர்களுக்கும் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற ஜோதிட சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி.